ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீனை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு போண்டா தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க. இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நெத்திலி மீன் தான் எடுத்திருக்கேன். முள் கம்மியாக இருக்கிற எந்த மீன்லேயும் இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். இந்த நெத்திலி மீனில் பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். அதையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட தலையும் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற முள்ளை மட்டும் நம்ம பிச்சிட்டா நெத்திலி மீனில் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி சைடில் குட்டி குட்டி முள் இருக்கும், அதையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லா நெத்திலி மீனையும் முள்ளை ரிமூவ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மீனையும் முள்ளை எடுத்துட்டு தனியாக வச்சுட்டோம். இப்போ நம்ம போண்டா செய்கிறதுக்கு இந்த மீனெல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் சிசர் வச்சு இந்த மாதிரி நீல ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். எல்லாம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தி வச்சே கட் பண்ணிக்கோங்க. நெத்திலி மீனுக்கு சிசர் வச்சு கட் பண்ணாலே ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ எல்லா மீனையும் ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த மீனில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பாதி லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நம்ம இந்த மீனை ஊற வச்சிடலாம். இந்த உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் கூடலாம் இந்த மீன் ஊறும்போது போண்டாக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ இந்த மீன் ஊறட்டும். இப்போ நம்ம போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வெங்காயத்துக்கு கூட உப்பு சேர்த்து பிசையும் போது அதில் கொஞ்சமாக தண்ணி ரிலீஸ் ஆகும். அப்படி தண்ணி வரும்போது போண்டாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இது கூட நான் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னா சேர்த்துக்க வேண்டாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். முழு சீரகமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் கலர் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்படி கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன். தண்ணியை கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பிடிக்கும் போது அது உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் போண்டா அதிகமாக எண்ணெய் குடிக்காது. இப்போ நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா கூட நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வெங்காயமும் மீனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நான் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவை கடைசியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல முறுமுறுன்னு இருக்கும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த முட்டையோட வெள்ளைக்கரையும் அரிசி மாவையும் நம்ம லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம போண்டா சுடுறதுக்கு இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம போண்டா செய்கிறதுக்கு மாவு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா சைஸில் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை பக்கோடா மாதிரியோ வடை மாதிரி கூட செஞ்சு பொரிச்சு எடுத்து சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி போண்டா மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக போட்டு எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு போண்டா நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீனில் இதே மாதிரி போண்டா செஞ்சு நீங்கள் ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஸ்நாக்ஸ்ன்னு நினச்சி மீனையும் சேர்த்தே சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போண்டா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.